வணக்கம் நேர்களே, ஹெல்த் டைம்ஸ் நவுக்கு சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் முகமது ஜியாவுத்தீன். நான் ஹேர் ப்ரோவோட ஃபவுண்டர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக இந்த நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு நம்ம ஹேர் ப்ரோவை ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஆக்டிவாக பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளுடைய வேலை என்னென்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஹேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வழுக்கத்தலை, அலபேஷியா, டேண்ட்ரஃப், பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதற்கு இயற்கை வழியில் தீர்வு வச்சுருக்கிறோம். 100% இயற்கை வழியில் தீர்வு வச்சுருக்கிறோம். நம்மளுடைய ஹேர் ப்ரோ சென்டர் பார்த்திங்கன்னா மெயின் சென்டர் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்குது. நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி சொல்லப்போனால் ஒரு 52 ஃப்ரான்ச்சைசி இருக்குது. பெங்களூர், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது. மிக விரைவில் கேரளாலையும் ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதான் எங்களுடைய முதல் இன்டர்வியூ நம்மளுடைய இந்த சேனல் கொடுக்குறோம். நம்ம நிறைய சேனல்ஸ் கொடுத்துருக்குறோம், ஃபஸ்ட் டைம் இது கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளுக்கும், அதாவது முடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருக்கும் முடி கொட்டுறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான். நான் நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்கிறேன். என்ன காரணம்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை தரமும் தவறாக இருக்குது. என்னவா இருக்குது? வாழ்க்கை தரம் தவறாக இருக்குது. என்ன செய்கிறோம்? நமக்கு புரிதல் இல்லை. ஏன் முடி கொட்டுறங்கிற புரிதல் இல்லை. நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடி கொட்டுற பிரச்சனைக்கு முழுசாகவே தீர்மானம் கொடுத்துடலாம். அது குழந்தையிலேருந்தே நம்ம செய்யக்கூடிய தவறுகள். குழந்தைகள் என்ன பண்ணுறோம்? பசங்களுக்கு காலை உணவு வேகமாக கொடுக்குறோம். சரிங்களா? வேகமாக கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது? நமக்கு இந்த பிரச்சனையை வேகமாக சாப்பிட்டு வேகமாக ஓடுறாங்க. அவங்களுக்கு சிறு சிறு புண்கள் ஏற்படுது வயிற்றில். சில பேருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதாவது மரு மாதிரி நிறைய வயிற்றுலையும், அதாவது தொண்டைக்குழிலேருந்து மலக்குடல் வரையுமே சின்ன சின்ன மருவுகள் ஏற்படும். அது என்னன்னா இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளுடைய ஆசிடிட்டி ரிஃப்ளெக்ஸை. அப்போ இந்த ரிஃப்ளெக்ஸ் என்ன செய்யும்? காலப்போக்கில் அஜீரண கோளாறாக மாற ஆரம்பிக்கும். அஜீரண கோளாறு மாற ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்னா, நமக்கு அப்சார்ப்ஷன், சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து சத்துக்களை பிரிக்கக்கூடிய தரம் இல்லாமல் போயிடும் உடம்பு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன குறையும்? விட்டமின்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். என்றைக்கு அப்சார்ப்ஷன் இல்லையோ, முதல்ல பார்த்திங்கன்னா விட்டமின் டி தான் உடம்புல குறைய ஆரம்பிக்கும். விட்டமின் டி குறைஞ்சதுன்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்கு தேவையான சத்துக்கள், அதாவது முக்கியமான சத்து கால்சியம், அயன், இதெல்லாம் அப்சார்ப்ஷன் இல்லாமல் போயிடும். அப்போ அப்சார்ப்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய முதுகு தண்டுவடம் லூஸாக போயிடும், வீக் ஆகிடும். வலிகள் பெருசாக தெரியாது. ஆரம்ப காலத்தில் வலிகள் தெரியாது, லூஸாக இருக்கிறது நமக்கு புரியாது. சில பேர் பார்த்திங்கன்னா கூணு விழுவாங்க, சில பேர் கழுத்து இப்படி ஆகிடும். ஏன்னா நம்மளுடைய வேலைகள் அதிகமாக கழுத்துக்கு தானே கொடுக்குறோம். மொபைல் பார்க்கறதுலேருந்து, கம்ப்யூட்டர் பார்க்குறதுலேருந்து, எல்லா வேலையும், பைக் ஓட்டுறதுலேருந்து, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் காரணம் கழுத்து. உடம்புலே அதிகமான வேலை கொடுக்கறது கழுத்து தான். என்ன காரணம்னா, ஒரு 8 மணி நேரம் தலகாணி 2 தலானை வச்சு படுத்துக்கிறோம். அப்போ இது ஸ்டிஃப்னஸ் ஆகிட்டே இருக்கும். ஆக என்ன செய்யும்? நம்மளுடைய அந்த ஸ்பெயின் சொல்லும் இல்லையா, கழுத்தில் ஏற்படக்கூடிய C1 C7 வரையும் ஒரு கம்ப்ரெஷன் ஏற்படும். கம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வரும். கழுத்துக்கு தேவையான, அதாவது ஹார்மோன் இன்பேலன்ஸில் தைராய்டு கிளாண்ட்லாம் ஆக்டிவேட் ஆகாமல் போகும். அப்போ என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் தலைக்கு போகிறது குறைய ஆரம்பிக்கும். இதுதான் மெயின் ரீசன். அப்போ ரத்த ஓட்டம் சரியாக போகலன்னா என்ன ஆகும்? நமக்கு முடிக்கு தேவையான சத்துக்கள் போய் சேராது, ஆக்சிஜன் சேராது. ஆக்சிஜன் சேரலன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக முடிக்கு தேவையான அந்த புரதமும் கிடைக்காம போயிடும். என்ன ஆகும்? புரத சத்தும் கிடைக்காம போயிடும். நம்ம புரத சத்தை குறைச்சி சாப்பிட்றோமே, நல்லா மாவு சத்தை நல்லா வச்சு அமுக்குறோம். இட்லி, தோசை, பணியாரம், கிணியாரம், பிரியாணி எல்லாத்தையும் அமுக்குறோம். ஆனால் புரோட்டீனை குறைச்சிட்டோம். நம்ம புரோட்டீன் என்பது, புரத சத்து என்பது ஒரு மனிதனுக்கு 65லேருந்து 80% தேவைப்படுது. ஆனால் நம்ம சாப்பிட்ற மாவு சத்து 100%. 4 இட்லிக்கு கொஞ்சோண்டு மட்டன் கறி பத்துமா? இவ்வளோ மட்டன் கறிக்கு 2 இட்லி சாப்பிட்டா நல்லது. நம்ம அப்படியே உள்டாவாக செய்கிறோம். அப்போ செய்யும் போது என்ன ஆகுது? உடம்புக்கு தேவையான, ஆல்ரெடி வயது அல்சர் இருக்கிறதுனால அப்சார்ப்ஷனும் குறைஞ்சி போயிடுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் வழி? முதல்ல புண்ணுகளை சரி பண்ணணும். வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிகளை சரி பண்ணணும். அலட்சியமாக விடக்கூடாது. நெஞ்சு தான் எரியுது, அது இன்னும் 2 பிரியாணி சாப்பிட்டா சரியாக போய்டும், சாப்பிடக்கூடாது. வயிறை காலி பண்ணி வைக்கணும். வயிறுக்கு வேலையை குறைக்கணும். இப்படி வருதுன்னா ஓவர்லோடுன்னு அர்த்தம். நம்ம உடம்புக்கு ஓவர்லோடு கொடுக்கக்கூடாது. ஓவர்லோடு கொடுத்தா என்ன ஆகும்?
எல்லாம் செய்யும், நமக்கு தெரியாமே நமக்கு பின்னாடி பாதாளத்தை பறிச்சுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனையாக பறிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா டீ காபி கலாச்சாரம். எப்போ பாரு காலைல எழுந்திரிச்சோலும் 2 ரஸ்க்கு, 2 பிஸ்கட்டு, 2 காப்பி. அப்போ என்னாகும், உடம்பு அசிடிட்டியை இன்னும் இன்டியூஸ் பண்ணும், பித்தத்தை அதிகமாக்கும். பித்தம் தான் அசிடிட்டி, புரிஞ்சுக்கணும். முதல்ல பித்தம் அதிகமாக சுரந்தா பித்தம் தலைக்கு ஏறிவிடும். நம்மளுடைய மயிர்கால்களுக்கு கீழே பித்தம் படிஞ்சிடும். படிஞ்சால் என்ன ஆகும்னா நம்ம கழுத்தில் ஏற்படக்கூடிய அந்த கம்ப்ரெஷன் எல்லாம் சேர்ந்து நமக்கு கழிவு, அதாவது கழுத்து பிரெயின்லேருந்து உள்ளங்கால் வரையுமே, உள்ளங்கால் வரையுமே, விரல் வரையுமே பார்த்தீங்கன்னா கழிவு உடம்பை விட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பாய்ச்சக்கால் ரத்தம் பாய், இன்னொரு பக்கம் கழிவு வந்தால் தான் ஒரு ரொட்டேஷன் இருக்கும், சரிங்களா? அப்போ கழிவு போகிறது ஸ்லோவாக ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ரத்தம் பாயிறது குறைஞ்சிரும். அப்போ என்ன செய்யணும், கழிவை குறைக்கிறதுக்கு, வேகமாக அனுப்புறதுக்கு உடற்பயிற்சி, குதிக்கணும், ஓடணும், உடற்பயிற்சி பண்ணணும். நம்ம அதை செய்கிறது இல்லையே. வெயிலில் போனால் கருத்துடுவோம், வெயிலில் போனால் சரங்கு வந்துடும், என்னென்னமோ கதை சொல்கிறாங்க, எல்லாரும் செய்கிறது இல்லை. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம், எல்லாம் செய்வான், ஆனால் வயிறு சுத்தமாக இருக்காது, க்ளீனாக இருக்காது. அப்போ பித்தத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. உணவு முறை, உடற்பயிற்சி முறை, மலம் கழித்தல், யூரின் கழித்தல், இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் மோஷன் போகணும், அது போன உடனே எந்திரிச்சு வரணும். நம்ம போய் உட்காந்து முக்கிறது, வருதா வரலையான்னு பார்க்கறது, இதெல்லாம் ஒரு நம்மளுடைய தவறான போக்கு. இது போல் பல விஷயங்கள் பல விதமாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. எதெல்லாம் செய்தால் முடி கொட்டாமல் இருக்குமுங்கிறத, நம்ம முடி தானே மசுறு தானே போனால் பரவாயில்லைங்கிற எண்ணத்தை விடுங்க. முடி நல்லா இருந்தால் தான் உங்கள் லிவர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். லிவர் கெட்டு போனால் தான் முடியை கொட்டும், ஃபேட்டி லிவர் இருந்தால் தான் முடியை கொட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் புரிதல் இல்லை. முடி போனால் பரவாயில்ல, நிறைய பேர் வழக்கையில் இருக்காங்க, முடி வராதுங்கிற கடுப்பில் பரவாயில்ல, முடி போனால் மசுறு போனால் மயிரவனாச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் தவறு, அப்படிலாம் சொல்லவே கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் வயிறு சுத்தம் இல்லைன்னா தான் முடி கொட்டும். அப்போ உடல் உறுப்புகளை நம்ம பலப்படுத்தி வச்சுக்கணும். அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட உறுப்புகளை பலப்படுத்திக்கணும். நம்ம உடம்புல மேஜர் ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா லிவர், வயிறு, கல்லீரல், கணையம், பித்தப்பை, கிட்னிஸ், இதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யணும்னா உடற்பயிற்சி, உணவு பழக்கம் வழக்கங்கள் எல்லாமே சரியாக இருந்தால் தான். ஒன்று மாற்றி ஒன்று, இது நல்லா இருந்தால் அது நல்லா இல்லைன்னா கிடையாது, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். அப்போ சரி பண்ணுறதுக்கு என்ன வழிகள் நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டீடாக்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். குடலை கழுவி உடலை வளர்ப்பீர், சரிங்களா? 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் வயிறு பேதி கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நல்ல கொத்தமல்லி ஜூஸு, அதாவது கொத்தமல்லி தலை இருக்கு இல்லையா, அந்த ஜூஸை ஒரு நாளைக்கு 1 கிளாஸ், அது வாரத்துக்கு 1 கிளாஸ் சாப்பிட்டிங்கன்னா கிட்னி க்ளீன் ஆகும். லிவரை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன வழி, லிவரை சுத்தம் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான இது நம்மளுடைய கரிசலாங்கண்ணி, அருமையான ஜூஸு. கரிசலாங்கண்ணி ஜூஸை வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உடல் மொத்தமும் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் இல்லை, தலைக்கு ரத்த ஓட்டம் இல்லைன்னா தலையில் லோடு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம பிரச்சனைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனைக்கு ஓடுவோம், வருமுன்னு காப்போங்கிற எண்ணமே நம்ம மக்களுக்கு குறைஞ்சி போச்சு. மொபைலு சுவிட்ச் ஆஃப் ஆக போது, வைரஸ் வந்துருச்சுன்னா உடனே பார்த்துக்குறோம். நம்ம உடம்புக்கு வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல, பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் புரியுது, ஐயோ இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோமேன்னு திரும்பி பார்க்குறோம். அப்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பலாயிரம் விஷயங்கள் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே முடி கொட்டுற பிரச்சனை அருமையாக போயிடும். இப்போ நரைச்ச முடியும் போயிடும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த பித்தம் தான். பித்தத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை குறைச்சிக்கணும், நிறைய புரத சத்தை சாப்பிடணும், அதே மாதிரி ஃபைபர், நார் சத்து உள்ள உணவுகள், காய்கறிகள், பழங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. நமக்கு காய்கறி தான் பிடிக்கிறதே இல்லை நிறைய பேருக்கு. குழந்தையிலேருந்தே என் பிள்ளை சாப்பிடல, எனக்கு பிடிக்காதுங்க ஒரு பெருமையாக வேறு தாய்மார்கள் பேசிக்கிறாங்க. நீங்கள் தான் கொடுக்க வைக்கணும், கீரைகள் நிறைய கொடுக்கணும், சத்தாக கொடுக்கணும், ஓட விடணும், விளையாட விடணும், 4 பேரோட பழக விடணும், வீட்டிலே அடைச்சி வைக்கக்கூடாது. நீங்கள் ஆரம்பத்தில் குழந்தைங்களை செய்யக்கூடிய விஷயந்தான் பிற்காலத்தில் பாதிக்குது. நான் நண்பர்களை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுதா? புரியலன்னா என்னுடைய டைரெக்டாக எனக்கு ஃபோன் நம்பர் பண்ணி பேசலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன், சரிங்களா? செய்வோம். நன்றி.